everyone. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது வந்துட்டு வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம படிக்கணும்னாலுமே வந்துட்டு வேரியபிள்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஹவு டு கிரியேட் a வேரியபிள், அதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும்னா. ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி இந்த வேரியபிள்ஸ் உடைய இந்த கீவேர்ட்ஸ்மே வந்துட்டு இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற அந்த யுனிக்கா இருக்கிற அந்த வேரியபிள்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் அதை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு தேவையான ரூல்ஸ். ஓகே, சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், ரைட்? ஒரு ஒரு வேரியபிளுக்கு நீங்க ஒரு நேம் கொடுக்கணும்னா யூ வில் பி ஃபாலோயிங் சம் ரூல்ஸ் ஆல்சோ. அதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ஒவ்வொரு கீவேர்ட் இருக்கு, ரைட்? ஸோ அந்த ஒவ்வொரு கீவேர்டுக்குமே வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ லெட் அஸ் குவிக்லி ஜம்ப் டு த ஸ்லைட்ஸ், ஓகே, அண்ட் see what is all about the topic. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாட் இஸ் அ வேரியபிள். இட்ஸ் லைக் அ பேசிக் திங், ரைட்? உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு வேரியபிள் இஸ் அ கண்டெய்னர். ஒரு கண்டெய்னர், அதாவது இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் அ வேல்யூ. இப்போ நான் ஒரு வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு ஒரு கண்டெய்னர் தேவைப்படும், ரைட்? ஸோ அந்த கண்டெய்னரா ஆக்ட் பண்றது தான் இந்த வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ தென் வாட் யூ ஆர் கோயிங் டு see is ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ நம்ம வந்து அபெக்ஸ் படிக்கும் போது நமக்கு வந்து இந்த கேஸ் சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளமே கிடையாது, ரைட்? ஈவன் இஃப் யூ ஆர் டிக்ளேரிங் அ வேரியபிள் அஸ் ஸ்மால் லெட்டர் ஏ அண்ட் கேபிட்டல் லெட்டர் ஏ கொடுத்தீங்கன்னா அபெக்ஸ்ல வந்து ரெண்டுமே சேமா எடுத்துக்கணும். பட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து ஒரு கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் லெட்டர் ஏ ரெண்டுமே வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கேஸ் சென்சிட்டிவான ஒரு லாங்குவேஜ். ஓகே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஈவன் த வேரியபிள்ஸுமே வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவா இருக்கும். நம்ம வேரியபிள்ஸ்க்கு கொடுக்குற அந்த நேம்ஸ்மே வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவா இருக்கும். ஓகே, அண்ட் தென் ஜாவா ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம டேட்டா டைப்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல தான் பார்க்க போறோம். பட் யூ ஷுட் நோ தட் நம்ம என்ன வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ண போறோமோ ஒரு வேரியபிள்குள்ள, அந்த வேரியபிள் வந்துட்டு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அதோட டேட்டா டைப்பும் மாறிக்கணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம டேட்டா டைப்ஸ்ன்றது செப்பரேட் வீடியோ பார்க்கும்போது வி வில் லேர்ன் டீடைல்டா படிக்கலாம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது வந்துட்டு யூ ஆல் நோ, ரைட்? இப்போ நான் ஒரு வேல்யூவை வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு வேல்யூவை அசைன் பண்ண போறோம். ஸோ இது வந்து தியரிட்டிக்கல் பார்ட். உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ்ல வந்துட்டு ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபாலோ இட், நெக்ஸ்ட் ஸ்லைட்ல we will be doing a hands on. ஓகே, ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது வந்துட்டு என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேயா? 3 கீவேர்ட்ஸ் இருக்கு. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வேர். வேர்ங்கிறது ஒரு கீவேர்ட். ஓகேயா? இது வந்து ஓல்டஸ்ட் ப்ரௌசர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து they were writing code using this where. ஓகே, ஸோ 2015க்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வேர் கீவேர்ட் வந்து they were using, even now we are using. ஓகே, ஸோ வேர் வந்து இப்பயுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் வேருக்கு அப்புறமா நமக்கு இன்னும் ரெண்டு கீவேர்ட்ஸ் கூட வந்துருச்சு. ஓகே, ஸோ வேர் வந்து இஸ் யூஸ் டு டிக்ளேர் த வேரியபிள்ஸ். திஸ் இஸ் ஒன் திங். த செகண்ட் ஒன் இஸ் லெட். லெட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கீவேர்ட். ஓகே, இதுவுமே ஒரு கீவேர்ட். இது வந்து 2015க்கு அப்புறமா நமக்கு கிடைச்ச ஒரு கீவேர்ட் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ மாடர்ன் ப்ரௌசர்ஸ்லாம் வந்துட்டு லெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ இதோட ஃபீச்சர்ஸும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஒவ்வொன்றையும் வச்சு டிக்ளேர் பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸ்ங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் கான்ஸ்ட். ஓகே, கான்ஸ்ட்ங்கிறது இது ஒரு கீவேர்ட். இதை யூஸ் பண்ணியுமே நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த 3 கீவேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி வந்து வில் பி டிக்ளேரிங் த வேரியபிள்ஸ் இன் JS. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஹவு டு டிக்ளேர் த வேரியபிள்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி நமக்கு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்றதுக்கு முன்னாடி we should know the rules to create the variables, right? So ஒரு you should know how to create a variable. இப்போ நான் வந்து ஒரு வேர்னு வந்து I'll be giving a name, right? ஒரு நேம் கொடுப்பேன். ஸோ அந்த நேம் வந்து it should be following some rules. ஓகே, அது என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்க வேரியபிள் நேம்ஸ் வந்து இட் ஷுட் ஃபாலோ சர்டைன் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு த நேம்ஸ் கேன் கண்டைன் ஒரு ஆல்பபெட், என்ன ஆல்பபெட் வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ ஸ்மால் லெட்டர் ஒரு கேபிட்டல் லெட்டர் வேணாலும் இருக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து டிஜிட்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் வரலாம், அண்டர் ஸ்கோர்ஸ் வரலாம், டாலர் சிம்பிள் வரலாம். ஸோ எல்லாமே வந்து உங்களுடைய வேரியபிள் நேம்ல வரலாம். ஓகே, ஸோ ஆனா வந்துட்டு இட் இஸ் பெஸ்ட் டு ஸ்டார்ட் வித் அ கேரக்டர். ஓகே, ஒரு லெட்டர் வச்சுட்டு இட் ஸ்டார்ட் பண்றது பெஸ்ட். பட் யூ கேன் ஆல்சோ ஸ்டார்ட் யூசிங் அ டாலர் அண்ட் அண்டர் ஸ்கோர். இதுவுமே அலோ பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது வந்துட்டு வேரியபிள் நேம்ஸ் வந்துட்டு லெட்டர்ல ஸ்டார்ட் பண்றது இட்ஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் அ வெரி கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ்.
ஸோ நீங்க வந்து நேம் வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ கேப் லெட்டர் எக்ஸும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கீங்க அண்ட் ஸ்மால் லெட்டர் எக்ஸ்ல வந்து இஃப் யூஆர் டிக்ளேரிங் அனதர் வேரியபிள் ஜாவா ஸ்கிரிப்டோட இன்டர்பிரட்டர் வந்துட்டு ரெண்டையுமே வேற வேற வேரியபிளா தான் எடுத்துக்குமே தவிர சேம் வேரியபிளா எடுத்துக்காது. ஓகே, அதான் நம்ம ஹேண்ட்ஸ் ஆனோட பார்க்க போறோம். அந்த லாஸ்ட் ஒன் இஸ் நீங்க யூஸ் பண்ற அந்த ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த var அந்த let அந்த const எல்லாமே ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்டோட ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸை வந்து நீங்க வேரியபிள் நேம்ஸா யூஸ் பண்ண கூடாது. ஓகேயா? சோ நம்ம எல்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மோஸ்ட்லி வாட் இஸ் வாட். ஓகே, சோ திஸ் இஸ் அ ரூல்ஸ். நீங்க ஒரு வேரியபிளுக்கு நீங்க நேம் கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஹவு டு டிக்ளேர் அ வேரியபிள். ஓகே, சோ இவ்வளவு நேரம் நம்ம வந்து வாட் ஆர் த 3 கீவேர்ட்ஸ் டு டிக்ளேர் த வேரியபிள்ஸ் பார்த்தோம், ரூல்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to declare the variables. சோ எப்படி டிக்ளேர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, சோ var. ஓகே, இதுதான் என்னோட கீவேர்ட். ஓகே, அண்ட் a is the variable name. ஓகே, வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன். அண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இஃப் யூ வாண்ட் டு அசைன் அ வேல்யூ டு அ வேரியபிள், நான் ஒரு வேல்யூவை வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணணும்? ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஈக்குவல் டு அண்ட் 100 இதான் என்னோட வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நான் 100 வந்துட்டு ஏக்கு அசைன் பண்ணிட்டேன். ஓகே, இதே மாதிரி இப்போ நான் வந்துட்டு லெட்டை யூஸ் பண்ணி நான் இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஸோ லெட் இது என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட் கீவேர்ட் அண்ட் நேம்ங்கிறது வந்து என்னுடைய வேரியபிள் நேம் அண்ட் ஈக்குவல் டு கொடுத்து ஏஜேஎஸ்டி. ஸோ இப்போ நேம்ல வந்து என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்னா ஏஜேஎஸ்டின்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். ஏல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா 100ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்ட். கான்ஸ்ட்ல வந்துட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்? கான்ஸ்ட்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி பை அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா கேபிட்டல் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேயா? அண்ட் ஈக்குவல் டு சைன் கொடுத்துட்டு 3.14 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்துட்டு நான் வந்து அசைன் பண்ணிருக்கேன் ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இது மாதிரி தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் வேரியபிள்ஸ். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நான் எல்லாத்துலயுமே செமிகோலன் யூஸ் பண்ணிருக்கேன். பட் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு செமிகோலன் இஸ் நாட் அ மேண்டேட்டரி ஒன். ஓகே, கட்டாயமா நீங்க செமிகோலன் போடணும்ன்ற அவசியம் இல்ல. ஆனா ஆஸ் அ பெஸ்ட் பிராக்டிஸ் செமிகோலன் போடுறது தான் நல்லது. ஓகேயா? சோ நீங்க அப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே செமிகோலனோட எண்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. தோ இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. ஓகே, சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேரும் பண்ணிருக்கோம், இனிஷியலைஸும் பண்ணிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டிக்ளரேஷன்னா நான் வந்து என்ன சொல்றேன்? ஜாவா ஸ்கிரிப்ட் இன்டர்பிரட்டர் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் இருக்கு, ஏன் இருக்கு, அதோடைய அது வந்து வேர்ன்ற கீவேர்டை வச்சு நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதோட வேல்யூ வந்து 10ன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சோ இங்க என்ன பண்ணிருக்கேன்? நான் வந்து டிக்ளரேஷனும் பண்ணிருக்கேன் அண்ட் இனிஷியலைசேஷனும் பண்ணிருக்கேன். ஓகே, சோ அப்போ இந்த நேம்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஏ நேம் பை. ஓகே, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல ஐடென்டிஃபையர்ஸ் சொல்லுவோம். ஸோ த நேம்ஸ் ஆஃப் த வேரியபிள்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஐடென்டிஃபையர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் உடைய கீவேர்ட்ஸ், வேரியபிள்ஸ். ஓகே, வேரியபிள்ஸ் நீங்க டிக்ளேர் பண்ண வேண்டிய கீவேர்ட்ஸ். இதெல்லாம் வந்து இந்த ஏ அண்ட் நேம் அண்ட் பை நான் என்னெல்லாம் வந்து வேரியபிளுக்கு நேம்ஸ் கொடுக்கணும் அதுக்கு பேர் என்னது? ஐடென்டிஃபையர்ஸ் சொல்லுவோம். ஓகே, இப்ப நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு இனிஷியலைசேஷன் பார்ட் அண்ட் டிக்ளரேஷன் பார்ட் அப்படின்றத we will see that what. ஓகே, இப்போ இந்த சைட்ல நான் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? அதாவது var a let name const py இது மட்டுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிக்ளரேஷன் பார்ட்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் டிக்ளேர் பண்றேன். நான் வந்து என்ன சொல்றேன்? ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, நேம்னு ஒரு வேரியபிள் இருக்கு அப்படின்னு நான் வந்து இன்டர்பிரட் ஐம் டெல்லிங் தட். ஓகே, அண்ட் இந்த சைட்ல நீங்க ரைட் சைட்ல பாக்குறீங்க இல்லையா? இந்த சைட்ல நீங்க பாக்குறது எல்லாமே வந்துட்டு இனிஷியலைசேஷன் பார்ட். ஓகே, நான் என்ன பண்றேன்? இந்த ஏக்கு ஒரு வேல்யூவையும் கொடுத்துடுறேன், நேமுக்கு ஒரு வேல்யூவும் கொடுத்துடுறேன், பைக்கு ஒரு வேல்யூவும் கொடுத்துடுறேன். ஸோ இப்படிதான் நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? we will go to our VS Code. Okay, and we will just open our VS Code. நம்ம கொஞ்சம் சில செட்டப்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. So we'll do that and come back to the slides again. Okay, let us go to the VS Code. So உங்க VS Code நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் லாஸ்டானா? ஸோ we were actually working with the style hooks, right? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to open my HTML and CSS நம்ம ஓபன் பண்ணோம், ரைட்? இஃப் யூ ஆர் ஹேவிங் த சேம் ஃபோல்டர், ஸோ இந்த ஃபோல்டர்ல தான் நம்ம என்ன படிச்சோம்? HTML and CSS படிச்சோம், ரைட்? இப்போ இதே ஃபோல்டர்ல நம்ம JSையும் படிக்க போறோம். ஓகே, ஸோ உங்ககிட்ட இதே ஃபோல்டர் இருக்கான்னு பாருங்க. இப்போ இல்ல அப்படின்னா நீங்க வந்து புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்? இதே ஃபோல்டர் தான் யூஸ் பண்ண போறேன். ஓகே, அண்ட் இங்க ஏற்கனவே என்கிட்ட வந்து HTML index.htmlனு ஒரு ஃபைல் இருக்கு, mystyle.css இருக்கு. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த ஃபைல்ஸ்குள்ளேயே வந்துட்டு ஐம் கோயிங் டு கிரியேட் அ JS.
ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து we are going to learn the JavaScript language. சரியா? நம்ம எப்படி வந்து HTML படிக்கும் போது நம்ம வந்து லைவ் சர்வர் வச்சு படிச்சோமோ, CSS படிக்கும் போது ஒரு லைவ் சர்வர் வச்சு படிச்சோமோ, அதே மாதிரி JavaScript படிக்கிறதுக்குமே நம்ம இப்போ ஒரு லைவ் சர்வர் வந்துட்டு ஓபன் பண்ணி தான் படிக்க போறோம். நமக்கு வந்து JavaScript எழுத தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், we are going to apply the concept in the LWC. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போற இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே வந்து we'll be working with the live server. Okay. So I'm going to click this new file. File வந்து I'm going to give the name as script.js. Okay. Script.js னு கொடுத்துட்டேன். நீ enter கொடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு புது ஃபைல் கிரியேட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த index.html போயிட்டு நான் என்ன பண்றேன், இந்த பாடி டேக் இருக்கு இல்லையா, இந்த பாடி டேக்குக்குள்ள போய் I'm going to give the ஒரு டேக் எழுத போறோம். ஓகே, என்ன டேக்னா we have a tag called a script. ஓகே, ஏன் இப்போ நான் இதை வந்து இப்போ இங்க எழுதணும்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய HTML-க்கு வந்துட்டு it should know that JavaScript ஃபைல் ஒன்னு இருக்கு, அந்த ஃபைல்ல தான் வந்துட்டு லிசனர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து we have to make it know that. ஓகே, அதுக்கு வந்து தெரியணும் HTML-க்கு. ஸோ நான் என்ன பண்றேன், ஸ்கிரிப்ட் டேக்ல வந்து I'm going to write, இதுக்கு வந்து ஒரு attribute இருக்கு srcன்னு சொல்லிட்டு, srcs கொடுத்துட்டு, பிகாஸ் நான் இதே ஃபைல்ல வந்து script.js இருக்கிறதுனால நான் அப்படியே வந்து அந்த ஃபைல் நம்ம இங்க எழுதுறேன், script.js. ஓகே, அவ்வளவுதான். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு புதுசா ஒரு JavaScript ஃபைல் ஒன்று இங்க ஃபைல் இந்த ஐகானை கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கு ஒரு நேமும் கொடுத்துட்டோம். எக்ஸ்டென்ஷன் வந்து .jsன்னு கொடுத்துருக்கோம். அந்த ஃபைலை வந்து HTML உடைய பாடி டேக்குக்குள்ள நம்ம இன்க்ளூட் பண்ணாதான் இந்த HTML-க்கு தெரியும் இந்த லிசனர்ஸ், அதாவது JavaScript லிசனர்ஸ் எல்லாம் எந்த ஃபைல்ல இருக்குன்னு. ஸோ அதுக்கு வந்து we have a tag called a script. அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து srcன்னு ஒரு attribute இருக்கு. அந்த attribute குள்ள வந்து I am actually referring this file name. ஓகேயா? So there are lot of things inside this. Like இப்போ நீங்க உங்க சோர்ஸ் ஃபைல் வந்து வேற இடத்துல இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஃபைலுடைய லொகேஷனை நீங்க டைப் பண்ற மாதிரி வரும். பட் நம்ம இங்கேயே இருக்கிறதுனால we are directly using it here. ஓகே, நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை சேவ் பண்ணிக்கலாம். And then we will just close this HTML. And இப்போ என்ன பண்ண போறோம், we are going to right click on the HTML and open with live server. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு for studying purpose நம்ம இங்கேயே வந்துட்டு we are going to execute and see the JS concepts. ஓகே, நம்ம லைவ் சர்வர் ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஐ ஜஸ்ட் மூவ் திஸ் சைட் அண்ட் திஸ் சைட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ we are going to write the code here. ஓகே, இங்கே தான் எழுத போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு கோடு வந்து எங்க வந்து டிஸ்பிளே ஆகும்னா, நம்ம இன்ஸ்பெக்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் போயிட்டு இப்போ நம்ம பார்க்க போறது வந்துட்டு கன்சோல். ஓகே, உங்களுடைய இந்த ப்ரௌசர்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் போயிட்டு கன்சோல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதை கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிம்பிள் வந்து டு கிளியர் யுவர் கன்சோல். ஓகே, இந்த கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க, ரெடியா வச்சுக்கோங்க. And then now இந்த செட்டப் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். Now we are going to go back to the slides. Okay, ஸ்லைட்ஸ்க்கு போயிட்டு we'll come back again. So we have learned how to declare the variables and everything, right? பட் இப்போ நான் டிக்ளேர் பண்ண தெரிஞ்சுக்கிட்டேனே தவிர எனக்கு வந்து இந்த வேரியபிள்ஸை வந்து டிஸ்பிளே பண்ண தெரியாது, ரைட்? இன்னும் நான் டிஸ்பிளே எப்படி பண்ணணும்னு நம்ம படிக்கல. அதை தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ எப்படி நம்ம வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கிற வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணி பாக்குறது அப்படின்னா, அதுக்கு JavaScriptல we have a command called as console.log. console.logன்னு சொல்லிட்டு உங்க மெசேஜ் நீங்க என்ன கொடுக்கணுமோ அதை இதுல கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்க கன்சோல்ல பிரிண்ட் ஆயிடும். ஓகேயா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் console.log hello worldன்னு கொடுத்தீங்கன்னா hello world தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, நம்ம அதை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் we'll also see how to print the variables also. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் var is a is equal to 100 அப்படின்னு நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு இப்போ நான் அந்த வேல்யூவை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும், ரைட்? இப்போ 100 வந்து இட் இஸ் ஸ்டோர்ட் இன்சைட் த கண்டெய்னர். ஏன்றது தான் என்னுடைய கண்டெய்னர், அதுல தான் அந்த 100 ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நான் அந்த ஏஐ டிஸ்பிளே பண்ணாதான் நான் 100 வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், console.log a டிஸ்பிளே பண்றேன். எனக்கு இது என்ன அவுட்புட் கொடுக்கும், இட் வில் கிவ் மீ த அவுட்புட் as 100. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்துட்டு வில் see a hands on and come back here. ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்கிரிப்ட் ஃபைல். ஓகே, நான் என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு write the commands. இங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம console.log கொடுத்து hello world டைப் பண்ணலாம். அண்ட் சேவ் பண்ணிக்கோங்க. see you can see the output here. ஓகே, இந்த கன்சோல்ல நம்மளுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ console.log வந்துட்டு it is used to display. I'll just write it here also. Okay, console.log is used to display messages in the console. Okay, so இதுதான் நம்ம இப்ப பார்த்தோம், ரைட்? So next வந்துட்டு we are going to see
how to declare a variable. Okay, so நம்ம first பார்க்க போறது var பத்தி பார்க்கலாம். so var keyword எப்படி நம்ம declare பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். okay, so first வந்து varன்னு டைப் பண்ணிக்கோங்க and ஒரு வேரியபிள் நேம் கொடுங்க. ஓகே, a and நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்போ வந்து I have just declared, இதுக்கு பேர் வந்து டிக்ளரேஷன். ஓகே, சோ இப்போ நான் இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், a is equal to 100. ஓகே, சோ என்ன பண்ணிருக்கேன், இங்க தான் இனிஷியலைஸும் பண்ணிருக்கேன். ஓகே, so I have declared a variable as a and initialize. இப்படி ரெண்டு லைனா பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், ஒரே லைன்லயும் பண்ணலாம். ஓகே, so இதுல வந்து நான் டிக்ளரேஷன் மட்டும் பண்ணிருக்கேன், இங்க வந்து இனிஷியலைசேஷன் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ நான் இதை டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா console.log and a அப்படி கொடுத்துட்டு I'm going to differentiate. Okay, first a மட்டும் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாம். Let us save this. Okay, if you see a dot symbol you have to save and சேவ் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க நம்மளுடைய அவுட்புட் வந்து 100 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், வார்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு a வந்து 100 இனிஷியலைஸ் பண்ணிட்டு டிஸ்ப்ளே பண்ணி பார்த்திருக்கோம். ஓகே, சோ திஸ் இஸ் ஹவ் we have to display the output. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம let பத்தி பார்க்கலாம். let வந்து மச்சு கூட நீங்க display a variable. ஓகே, we'll do this name. இப்போ நான் என்ன பண்ண போறேன், டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் ஒரே இதுல பண்ண போறேன். ஓகே, AJST பண்ணிட்டு and then console.log name. Okay, so save பண்ணிக்கோங்க. We will see what is happening. Okay, so we have seen the output, right? So நமக்கு வந்து AJSTங்கிறது we have got. And next one we will see one more thing, const. Okay, const வச்சுட்டு எப்படி பண்ணலாம்ன்றதையும் we will see. Okay, we'll see the const also. Const pi is equal to 3.14. Okay, and console.log அந்த பையை பிரிண்ட் பண்ணணும்னா பை வேரியபிள் நேம் கொடுக்கணும். செமிகோலன் கொடுங்க, சேவ் கொடுத்தீங்கன்னா you will be able to display the 3.14 value here. ஓகே, சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், வாரை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணோம், லெட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணோம், அண்ட் பையை யூஸ் பண்ணியுமே we have declared a variable and displayed it. Okay, this is how we will be declaring and displaying it. Okay, so இப்போ நமக்கு 3 விதமா நமக்கு டிக்ளரேஷன் அண்ட் டிஸ்ப்ளேயும் பண்ண தெரிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ வார பத்தின ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. we'll see the slides and come back here. ஓகே, நமக்கு இப்போ வந்து டிக்ளரேஷன் அண்ட் டிஸ்பிளேயும் பண்ண தெரிஞ்சிருச்சு. ஓகே, now we are going to learn the features of var keyword. ஓகே, var keyword உடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அது எப்படி வந்து பிஹேவ் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்க கோட் எழுதும் போது எதை சூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பிசினஸ் ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்க ஒரு கோட் எழுதணும் அப்படின்னா var யூஸ் பண்றதா, let யூஸ் பண்றதா, const யூஸ் பண்றதான்ற கன்ஃபியூஷன் யூ பி கெட்டிங். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் த்ரூ த ஃபீச்சர்ஸ் ஆஃப் each and every keyword. Okay, so அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் வந்து var keyword உடைய ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். so it can be redeclared அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றதையும் நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் ஆனோட பார்க்கலாம். ஓகே, ஒரு தடவை நான் ஒரு var keyword வச்சுட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா திருப்பியுமே நான் அதே கீவேர்ட் அதே நேம் வச்சு இன்னொருக்கு அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்றேன்னா இட் வில் அக்செப்ட். ஓகே, தட் இஸ் கால்ட் ரீடிக்ளேர் பண்றது. அண்ட் தென் அப்டேட்டட். ஓகே, நான் ஒரு var keyword வச்சு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு நான் வந்து திருப்பி அதே வேரியபிள் நேம்க்கு வந்துட்டு ஏதோ இன்னும் கொஞ்சம் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்றேன், இல்ல நம்பரை மாத்துறேன் அப்படின்னாலுமே இட் வில் அக்செப்ட். இதெல்லாம் நம்ம ஹேண்ட்ஸ் ஆனோட பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் var keyword. அண்ட் தென் குளோபல் ஸ்கோப்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் நம்ம ஹேண்ட்ஸ் ஆனோட. பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் var இஸ் அ குளோபல் ஸ்கோப். அப்படின்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி பைண்ட் டு த விண்டோன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகேயா, in JavaScript we have something called as window object. அதையுமே நம்ம பார்க்கலாம். பட் நீங்க குளோபலா டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, ஒரு var keyword வச்சு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த வேரியபிளை வந்து யூ கேன் ஆல்சோ யூஸ் இட் இன்சைட் எனி கைண்ட் ஆஃப் பிளாக்ஸ். ஒரு இஃப் பிளாக் குள்ளேயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, குளோபல் ஸ்கோப் வந்துட்டு var keywordக்கு உண்டு. அண்ட் தென் ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க var keyword வச்சு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்.
ஓகே, என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பிளாக் லெவல் ஸ்கோப் கிடையாது. இது வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு இஃப் பிளாக்குள்ள நீங்க வார் கீவேர்ட் வச்சு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா, அந்த பிளாக்குள்ள மட்டும் தான் அதோடைய ஸ்கோப் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நம்ம வெளியிலயும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேயா? சோ இதுதான் டிஃபரன்ஸ். உங்களுக்கு இப்ப வந்து இட் மைட் பி a theoretical ஃபார்ம், பட் நம்ம இப்ப ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்க போறோம். ஓகே, சோ லெட் us jump to the VS Code now. சோ நம்ம இங்க வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் we will learn about the var. ஓகே, நம்ம var பத்தி பார்க்கலாம். சோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இத ஃபுல்லா கமெண்ட் பண்ணிடலாம். லெட்டுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ நவ் வி வில் லேர்ன் அபவுட் வார். நம்ம என்ன படிச்சிருக்கோம், வார பத்தி என்ன படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இட் கேன் பி ரீடிக்ளேர்டுன்னு சொல்றாங்க, ரைட்? ரீடிக்ளேர்டுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏற்கனவே ஏ வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு, ரைட்? ஸோ இப்ப நான் திருப்பி வந்து வார் ஏ இஸ் ஈக்குவல் டு 200ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அண்ட் ஐம் கோயிங் டு பிரிண்ட் த ஏ அகெயின். நான் என்ன பண்றேன், இந்த தடவை ஒரு டெக்ஸ்டோட கொடுக்குறேன். ஐ ஆம் another, okay, another a, and then I'm going to give a, சேவ் பண்ணுங்க. யூ வில் see this one, right? So for example, நான் வந்து ஏற்கனவே வந்து ஏக்கு வந்து 100ன்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டேன், டிக்ளேரும் பண்ணிட்டேன் வேர் ஏன்னு. பட் எகெயின் ஐம் ரீடிக்ளேரிங் இட். அதே வேரியபிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 100 டிக்ளேர் பண்றேன், பிரிண்ட் பண்ணி பாக்குறேன், பாருங்க எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இட் இஸ் ஏபிள் டு அக்செப்ட் அ ரீடிக்ளரேஷன். ஓகே, அது வந்து இன்னொரு ரீடிக்ளரேஷன் அக்செப்ட் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், இட் கேன் பி அப்டேட்னு சொல்றாங்க, ரைட்? கேன் பி அப்டேட்டட். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த ஏ வந்துட்டு ஓகே வி வில் டூ ஒன் திங். இந்த ஏ உடைய வேல்யூ வந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு சேஞ்ச். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஏ இஸ் ஈக்குவல் டு 1000ன்னு கொடுக்குறேன். ஓகே, 1000ன்னு கொடுத்துட்டு கன்சோல் டாட் லாக், ஓகே, அப்டேட்டட்னு கொடுக்குறேன். அப்டேட்டட்னா சேஞ்ச் பண்ணிருக்கேன், ரைட்? அப்டேட்டட், ஐம் கோயிங் டு கிவ் த வேல்யூ as ஏ and I'm going to save this. பாத்தீங்கன்னா a ஓட வேல்யூ வந்து I'll give you a name also, updated a. Yes, okay, and I'm going to save this. So updated a is 1000. Okay, so first வந்து நம்ம ஒரு தடவை டிக்ளேர் பண்ண வேல்யூ 100, செகண்ட் தடவை நம்ம ரீடிக்ளேர் பண்ணோம் ஏக்கு, அதையும் அக்செப்ட் பண்ணிக்குது. அண்ட் நான் ஏயோட வேல்யூ வந்து இங்க நான் சேஞ்ச் பண்றேன், அப்டேட் பண்றேன், அதையும் அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகே, so you can see how the var is actually working. Okay, so last நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் இல்ல, we have two more concepts. So we have learned that it is having a function scope and block scope and global scope, right? So global scope அப்படிங்கறத லாஸ்டா பார்க்கலாம். First we will see the function scope. Okay, function scope அப்படிங்கிறது, இப்ப நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன், அது உங்களுக்கு மேபி இப்போ வெரி நியூவா இருக்கலாம், பட் டோன்ட் வரி, நம்ம ஃபங்க்ஷன்ஸ் படிக்கும்போது அது உங்களுக்கு நல்லா புரியும். So for example in JavaScript when you want to write a function, ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் கீவேர்ட் கொடுத்துட்டு, ஓகே ஐம் கோயிங் டு கிவ் அ நேம் as XYZ. ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு நேம் கொடுக்கணும். ஓகே, ஃபங்க்ஷன்ற கீவேர்ட் கொடுத்துட்டு அண்ட் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துறேன். ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வில் பி கிரியேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் டூயிங் மெனி ஸ்மால் டாஸ்க்ஸ். ஓகே, நமக்கு வந்து சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்கிறத நம்ம ஃபங்க்ஷன்ஸா கிரியேட் பண்ணிட்டோம்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு டூ. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் XYZன்னு கொடுத்துட்டு இதை நான் ஒரு இதுல கர்லி சாரி சி பிரேசஸ்ல கொடுத்துட்டு அண்ட் தென் ஐம் கோயிங் டு கிவ் அ கர்லி பிரேசஸ். இப்போ நான் என்ன பண்றேன், you will just scroll up. இங்க வந்து var I'm going to give var inside function. I'm giving a name like that. இப்படி ஒரு நேம் நான் கொடுக்குறேன். ஓகேயா, var inside function equal to, நான் இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் அசைன் பண்றேன், I am inside function. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதோட நேம் வந்து XYZ. அதுக்குள்ள வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், வார் கீவேர்டு வச்சுட்டு, இது என்னோட வேரியபிள் நேம் அண்ட் தென் அதோட வேல்யூ வந்து ஐ ஆம் இன்சைட் ஃபங்க்ஷன். ஓகேயா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை வந்து உள்ள டிஸ்பிளே பண்ணி பார்க்க போறேன். கன்சோல் டாட் லாக் அண்ட் இந்த கீவேர்டை நான் வந்துட்டு அப்படியே காப்பி, இந்த நேம் வேரியபிள் நேமை காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் தென் ஐ எம் பேஸ்டிங் இட் ஹியர். ஓகே, ஐம் கிவிங் அ செமிகோலன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கு இனிஷியலைசேஷனும் பண்ணிட்டு கன்சோல் டாட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணா டிஸ்பிளே ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன்னா ஃபங்க்ஷனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாதான் வந்து அது டிஸ்பிளே பண்ணும். ஓகே, அப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், ரைட்? அப்போ நம்ம கால் பண்ணலாம். ஓகே, XYZ இதான் என்னோட ஃபங்க்ஷன் நேம் அண்ட் when I call this and save. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது, ஐ எம் ஏபிள் டு see the output. I am inside function. ஓகேயா, சோ இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற அந்த வேரியபிளை நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து பிரிண்ட் பண்ண முடியுது, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் பிரிண்ட் பண்ண முடியுது. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த வேரியபிளை வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியில பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன்.
ஓகே, நம்ம என்ன படிச்சிருக்கோம்? var is actually function scope, right? function scopeனா இது இந்த பிளாக் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இதோட வேரியபிள் வந்துட்டு ஸ்கோப் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேரியபிள் வந்து வெளியில வந்து நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா இட் வில் நாட் ஹாவ் ஸ்கோப். அப்படி ஒரு வேரியபிள் இல்லைன்றத வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்பிரட்டர் உங்களுக்கு சொல்லும். அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இதை காப்பி பண்ணிக்கோங்க இந்த வேரியபிள் நேம் அண்ட் வெளியில வந்துருங்க. கன்சோல் டாட் லாக் கொடுத்துட்டு I am going to give some word also. I am outside, or else we'll just print that. Okay. First நம்ம print பண்ணி பார்க்கலாம். அந்த பேஸ்ட் பண்ணிக்கணும். வேரியபிள் இன்சைட் ஃபங்க்ஷன் இந்த வேரியபிள் நேமை இங்க பேஸ்ட் பண்ணிருக்கோம், ரைட்? இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இட் வில் ஷோ அஸ் எரர். என்ன சொல்லுது? வேரியபிள் இன்சைட் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, அப்ப அதுக்கு வந்து இட் இஸ் நாட் நோயிங், இப்படி ஒரு வேரியபிள் இருக்குன்னே அதுக்கு தெரியல வெளியில. அப்ப அதோட ஸ்கோப் வந்து இந்த கர்லி பிரேசஸோட முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த ஃபங்க்ஷனோடயே இதோட ஸ்கோப் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஓகே, ஸோ நம்மளால வந்துட்டு இதுக்குள்ள நீங்க ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் வார் கீவேர்டுடைய வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ இதுதான் நமக்கு வந்து டேக் அவே பாயிண்ட். ஓகே, ஃபங்க்ஷன் ஸ்கோப் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்துட்டு பிளாக் ஸ்கோப். ஓகே, we will see what is block scope. பிளாக் ஸ்கோப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன், இஃப் கண்டிஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஈக்குவல் டு 2னா மட்டும் எனக்கு வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கன்சோல் டாட் லாக், sorry, I have to first declare a variable, right? var we will have some keyword as num equal to 45. Okay, I'm having a variable as like num and 45 declare பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா எனக்கு உள்ள வந்து இந்த var keyword கூடிய அந்த வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, console dot log நம்ம என்ன பண்ணலாம், I am num inside block அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு and then I'm going to give num. ஓகே, சேவ் பண்ணுங்க. உங்களால வந்து இந்த அவுட்புட்டை பார்க்க முடியும். ஓகே, ஸோ 2 is equal to 2. ஆமா, இட் இஸ் ட்ரூ, ரைட்? இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ பிகாஸ் இது வந்து ட்ரூ. நம்ம வந்து 2 equal to 1 செக் பண்ற ஒரு கண்டிஷன். ஆமா, இட் இஸ் ட்ரூ. அப்போ உள்ள அந்த பிளாக்குள்ள வருது. இங்க ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன், num is equal to 45 and it is I'm displaying that value also. பட் இப்போ நான் இதே வெளியில இந்த பிளாக்குக்கு வெளியில வந்துட்டு I'm going to console.log the same variable. ஓகே, என்ன பண்றேன், I am outside the block அப்படின்னு சொல்லிட்டு I'm going to write the text and then ஒரு plus I'm going to print the num. Okay, so I'm going to just save this. பாத்தீங்கன்னா உள்ள டிக்ளேர் பண்ணிருக்கிற இந்த வேரியபிளோட வேல்யூ வந்து என்னால வெளியிலயுமே ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, இந்த நம் இஸ் ஆக்சுவலி டிக்ளேர்ட் இன்சைட் த பிளாக். ஓகே, இஃப் பிளாக்குள்ள தான் டிஸ்பிளே பண்ணிருக்கோம், டிக்ளேர் பண்ணிருக்கோம். பட் என்னால வந்து வெளியில கூட ஐ எம் ஏபிள் டு ஆக்சஸ், அவுட் சைட் த பிளாக் கூட ஐ எம் ஏபிள் டு ஆக்சஸ், ரைட்? ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், var is not a block scope. ஓகே, இட்ஸ் நாட் அ பிளாக் ஸ்கோப்னு சொல்றோம். ஸோ not a block scope, right? var is not a block scope. அதான் நம்ம இங்க பார்த்திருக்கோம். And next one நம்ம பார்க்க போறது வந்துட்டு global scope. Okay, so we will see var is a global scope. So எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, var நீங்க global scopeங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து வாரன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வி வில் டூ ஒன் திங். நமக்கு ஏற்கனவே ஏங்கிற ஒரு வேல்யூ வந்து குளோபலா டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ரைட்? குளோபலானா நீங்க எந்த விதமான பிளாக்குள்ளேயும் டிக்ளேர் பண்ணல, ரைட்? அப்படியே வெளியில டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த ஏ வந்து இட் இஸ் நவ் டிக்ளேர்ட் அவுட் சைடு. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஏஐ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஃபங்க்ஷனுக்குள்ள போய் ஐ எம் கோயிங் டு டிக்ளேர் இட் அஸ் ஐ ஆம் ஏ இன்சைட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐ நான் டிக்ளேர் பண்றேன், டிஸ்பிளே பண்றேன். ஓகே, சேவ் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு see here. ஓகே, யா இட் இஸ் ஹியர். ஸோ ஏ வந்து நான் எங்க டிக்ளேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவுட் சைட் ஹியர், ரைட்? இது வந்து குளோபலா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். குளோபல்னா எந்த விதமான பிளாக்குள்ளேயும் நான் டிக்ளேர் பண்ணல, வெளியில டிக்ளேர் பண்ணிருக்கேன் நார்மலா. ஸோ என்னோட ஏ வேல்யூ வந்துட்டு என்னால வந்து இங்க உள்ள வந்து ஐ எம் ஏபிள் டு ஆக்சஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன். அதே மாதிரி அந்த ஏ வேல்யூவை என்னால வந்துட்டு இந்த பிளாக்குள்ளேயுமே ஆக்சஸ் பண்ண முடியும், இஃப் பிளாக்குள்ளேயுமே என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஏ இன்சைட் if block. Okay, I'm going to give a
and let us just save this. So பாத்தீங்கன்னா you will be able to see here a inside if block 1000 I am a inside function 1000. so இப்ப பாத்தீங்கன்னா a யோட வேல்யூ இனிஷியலா நம்ம 100 இனிஷியலைஸ் பண்ணிருந்தோம், அதுக்கப்புறம் 200 மாத்தணும், அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணோம் 1000. அந்த லாஸ்ட் வேல்யூ தான் இட் இஸ் ஹேவிங், ரைட்? சோ நான் a வந்து ஐ ஹேவ் டிக்ளேர்ட் இட் as a global. ஓகே, வெளியில டிக்ளேர் பண்ணிருக்கேன், ரைட்? சோ இட்ஸ் a global variable. சோ அதனால எல்லாத்துலயுமே என்னால ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. எல்லா ஃபங்க்ஷனுக்குள்ளயுமே, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளயுமே என்னால ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது, ஒரு பிளாக்குக்குள்ளயுமே என்னால ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது, ரைட்? சோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், வார் இஸ் அ குளோபல் ஸ்கோப்னு சொல்றோம். ஓகே, லெட் மீ கட் திஸ் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர் itself. So var is actually a global scope and it can be updated. Okay, and it has a global scope. Okay, it has a global scope. Okay, and then it is not a block scope. Okay, it is not a block scope. எல்லாமே பார்த்துட்டோம், right? So those are the things we have discussed now. So இதுதான் வந்து var keyword குரிய features. Okay, so that is what we have discussed in the um, slides also. So one more thing I have to discuss with you about a window object. நம்ம அதை வந்து we'll see it at the last. Okay, so lastல வச்சுக்கலாம் what is that அப்படிங்கறத. So I hope this is clear, right? You have understood var keyword பத்தி you might have understood clearly, right? Next நம்ம பார்க்க போறது வந்து let keyword. So we will go to the slides and come back here. So var பத்தி பார்த்தாச்சு. Next நம்ம பார்க்க போறது வந்துட்டு let keyword. So let keywordமே வந்து பாத்தீங்கன்னா it can be updated. Okay, once declare பண்ணிட்டீங்க அப்படின்னா you can update it and it is having a block scope. Okay, ஒரு வேரியபிள் நீங்க பிளாக்குள்ள, ஒரு இஃப் பிளாக்குள்ள நீங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து அந்த பிளாக்குள்ள மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், பிளாக்கை தாண்டி வெளியில ஆக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் ஃபங்க்ஷன் ஸ்கோப்புங்கிறது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க லெட் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், வெளியில ஆக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் குளோபல் ஸ்கோப்புங்கிறது வந்துட்டு ஒரு குளோபலா நீங்க ஒரு லெட் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, எல்லா ஃபங்க்ஷனுக்குள்ள எல்லா பிளாக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இட்ஸ் ஆல்சோ குளோபல் ஸ்கோப். அண்ட் தென் என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா ரீடிக்ளேர் பண்ண முடியாது. எப்படி வார் வந்து நம்மள அலோவ் பண்ணது இல்லையா, நம்ம இன்னொருக்கு வார் ஏன் கொடுத்தோம். இஃப் யூ see here நம்ம இங்க வந்துட்டு திருப்பியுமே ரீடிக்ளேர் பண்றோம், இது வந்து நமக்கு எரரே காட்டல ரீடிக்ளேர் பண்ணும்போது. பட் லெட்டர் நீங்க இப்படி பண்ணி பாத்தீங்கன்னா அது எரர் த்ரோ பண்ணும். நம்ம அதெல்லாம் பார்க்கலாம், we will see this. Okay, so this is all the features of let keyword. So we'll see the hands on and come back here. Okay, so நம்ம என்ன பண்ணலாம் இப்ப, we will come to the let, but அதுக்கு முன்னாடி வந்து let me just comment everything because to learn uh, the let. Okay, let படிக்கிறதுக்காக we will comment everything and play this. So இங்க வந்து கமெண்ட்டையுமே நான் சொல்லிடுறேன். கமெண்ட் வந்துட்டு if you want to comment a multiple line. Okay, multiple lineனா இப்படி பண்ணிக்கோங்க. Okay, if you want to have some multiple lines இருக்கு, if you want to commentனா இந்த ஒரு ஸ்லாஷ் அண்ட் ஸ்டார் அண்ட் ஒன் மோர் எண்ட்ல வந்து ஒரு ஸ்டார் அண்ட் பேக் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா மல்டிபிள் லைன்ஸ் கமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சிங்கிள் லைன் கமெண்ட் பண்றதுக்கு 2 ஸ்லாஷ் போட்டீங்கன்னா சிங்கிள் லைன் கமெண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ டூரிங் த நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த லைன்ஸ் ஆஃப் கோட்லாம் வந்து இட் வில் நாட் கெட் எக்ஸிக்யூட்டட் பிகாஸ் இதெல்லாம் கமெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து லெட். ஓகே, லெட்டை வந்து we will just now start working on this let. ஓகே, லெட்டை பத்தி நம்ம என்ன பார்த்திருக்கோம், we will just take this up. ஓகே, லெட் வந்து லெட்டுமே வந்து நமக்கு லைக் இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த values inside a variable. Okay, it's also a keyword. So இப்போ நான் வந்து ஒரு I displayed a name, right? இங்க வந்து நேம் வந்து டிஸ்ப்ளே பண்ணி பார்த்திருக்கேன். So first நம்ம என்ன பார்த்தோம், it can be updatedனு பார்த்தோம், right? Can be updatedனு பார்த்தோம். So I'll do one thing, I'll write it here itself. Can be updated. Okay, சோ அப்ப என்ன பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் நேம் ஏஜேஎஸ்டின்னு கொடுத்துருக்கேனா, இப்ப நான் என்ன பண்றேன், நேம் இஸ் ஈக்குவல் டு ஏஜேஎஸ்டி தமிழ் எல்டபிள்யூசின்னு கொடுக்குறேன். ஓகேயா, ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன், கன்சோல் லாக் பண்ணிட்டு திருப்பி நேமை பிரிண்ட் பண்றேன், சேவ் பண்றேன். பாத்தீங்கன்னா என்னால அப்டேட் பண்ண முடியும், ரைட்? சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட நேம் வந்து ஏஜிஎஸ்டியா இருந்துச்சு, அப்புறம் என்ன பண்றேன், கொஞ்சம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணி அப்டேட் பண்ணேன், இட் இஸ் கெட்டிங் அப்டேட்டட், ரைட்? சோ நம்மளால அப்டேட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன படிச்சோம், இட் கேன் பி இட் இஸ் ஹேவிங் அ பிளாக் ஸ்கோப், ரைட்? இட் இஸ் ஹேவிங் அ பிளாக் ஸ்கோப்.
பிளாக் ஸ்கோப்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இஃப் கண்டிஷன் கொடுத்து பண்ணலாம், ரைட்டா? ஓகே, இஃப் 2 is equal to 2 அப்படின்னா எனக்கு வந்து என்ன வேணும், ஐ ஷுட் டிஸ்பிளே சம்திங், ரைட்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போறேன், இந்த பிளாக்குள்ள ஐ ஷுட் டிக்ளேர் த லெட். ஓகே, லெட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we will declare a variable. Okay, let j is equal to okay 400 னு கொடுக்குறேன். ஓகே, and console dot log j பிரிண்ட் பண்ண போறேன். let me do one thing, I'll just have some text. I am inside block, inside let block. Okay, and then I'll print the j value here. Okay, சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் வில் கெட் பிரிண்டட் ஹியர் இன்சைட் லெட் பிளாக் 400ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் இதே இதை நான் வந்து வெளியில வந்து பிரிண்ட் பண்றேன் இந்த ஜே வேல்யூவை. ஓகே, கன்சோல் டாட் லாக் ஐ ஆம் அவுட் சைடு லெட் பிளாக். print the value j here and save this. ஓகே, உங்களுக்கு எரர் கிடைக்குது, ரைட் இல்லையா? ஸோ ஏன்னா இது வந்து இதோட ஸ்கோப் வந்து இதோடயே முடிஞ்சிடும். ஓகே, இந்த பிளாக்கை தாண்டி வெளியில நீங்க வந்து ஜே ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த கர்லி பிரேசஸோடயே இந்த ஜேயோட ஸ்கோப் வந்து முடிஞ்சிடும். ஓகே, வெளியில வந்து ஜேன்னு ஒரு வேரியபிள் வந்து இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனாலதான் இட் இஸ் சேயிங் தட் ஜே இஸ் நாட் டிஃபைன்டு. ஓகே, ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இட் இஸ் ஹேவிங் அ பிளாக் ஸ்கோப். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்துட்டு இட் இஸ் ஃபங்க்ஷன் ஸ்கோப், ரைட்? ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து கமெண்ட் பண்ணிடலாம், இல்லை டெலீட் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு டூ ஒன் மோர் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் ஐட்டம் நான் சொல்லியிருக்கேன் எப்படி எழுதணும், ரைட்? அண்ட் தென் ஒரு நேம் கொடுத்துடலாம் ஃபங்க்ஷனுக்கு. அண்ட் தென் வீல் ஸ்டார்ட் அ கர்லி பிரேசஸ். அண்ட் இதுக்குள்ள என்ன பண்றேன், லெட் ஹைட் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், சரியா? ஹைட் இஸ் ஈக்குவல் டு 45.56. ஏதோ I'm giving some value also, and then I'm printing it. Okay, console.log என்ன பிரிண்ட் பண்றேன், ஹைட்டை வந்து பிரிண்ட் பண்றேன். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், inside if block, sorry, it's a function, right? Inside function, inside function height, I'm going to give height. Okay, ஸோ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஹைட்டை வந்து உள்ள ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ சேவ் பண்ணா பிரிண்ட் ஆகுமா? இட் வில் நாட் பிரிண்ட். ஒய்? பிகாஸ் நம்ம இந்த மெத்தடை வந்து கால் பண்ணணும், ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் யூ கால் திஸ் அப்பதான் பிரிண்ட் ஆகும். இப்போ சேவ் பண்ணி பாருங்க, இட் வில் பிரிண்ட் இன்சைட் ஃபங்க்ஷன் ஹைட் வந்து யூ ஆர் ஏபிள் டு பிரிண்ட் த ஹைட். ஓகே, பட் இதே இதை நான் வந்து வெளியில பிரிண்ட் பண்ணி பாக்குறேன் ஹைட். ஓகே, லெட் அஸ் டூ லைக் திஸ். ஹைட்டை வந்து நான் வெளியில பிரிண்ட் பண்றேன், அவுட் சைட் த இஃப் பிளாக்கை விட்டு வெளியில வந்து நான் பிரிண்ட் பண்றேன் ஹைட்டை. அண்ட் யூ கேன் சி சேவ் திஸ். பாத்தீங்கன்னா யூ வில் கெட் அ எரர், ஹைட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, ஸோ அதனாலதான் we are telling that it's actually a function scope. ஃபங்க்ஷன் ஸ்கோப்னா இந்த பிரேசஸ்குள்ள மட்டும்தான் இந்த வேல்யூ நீங்க என்னெல்லாம் லெட்டை யூஸ் பண்ணி நீங்க டிக்ளேர் பண்றீங்களோ இந்த பிளாக்கோட அதோட ஸ்கோப் வந்து முடிஞ்சிடும். Yeah, this is what a let வந்துட்டு it is having. And one more thing, the last one I think, right? So one more thing is like it is having a global scope, right? It is the global scope. Okay, it is having access to global scope. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லெட் நேம் இருக்கு இல்லையா, இந்த நேம் வந்துட்டு இட் இஸ் ஆக்சுவலி டிக்ளேர்ட் அவுட் சைட், எந்த பிளாக்குள்ளேயும் நான் டிக்ளேர் பண்ணல. அப்ப இது வந்து இட் இஸ் ஹேவிங் அ குளோபல் ஸ்கோப். ஓகே, இது வந்து ஒரு குளோபல் ஸ்கோப் உள்ள வேரியபிள். அப்ப இந்த நேமை வந்து இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு பிளாக்குள்ள போய் டிஸ்பிளே பண்ணி பாக்குறேன். ஓகே, கன்சோல் டாட் லாக் அண்ட் ஐ எம் டிஸ்பிளேயிங் நேம். ஓகே, அதுக்கு நான் என்ன கொடுக்குறேன், I'm going to give some name inside block. ஓகே, என்ன டிஸ்பிளே பண்ண போறேன், I'm going to give name. ஓகே, ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், நேமை வந்து நம்ம இங்க வெளியில தானே டிக்ளேர் பண்ணிருக்கோம், நம்ம எந்த பிளாக்குள்ளேயும் டிக்ளேர் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ண போறேன், அப்போ நேமை வந்து நான் எல்லா பிளாக்குள்ளேயும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது குளோபல் ஸ்கோப்ல இருக்கு. ஸோ இந்த பிளாக்குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் பிளாக்குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா யூ கேன் see here நேம் இன்சைட் பிளாக் AJST தமிழ் LWC, அதுதானே நேம்ல நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கிற வேல்யூ இல்லையா? நம்ம அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நேமோட வேல்யூ இதுதான். ஸோ தட் இஸ் வை வி ஆர் ஏபிள் டு சி நேம் இன்சைட் த பிளாக். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் இதே மாதிரி நீங்க ஃபங்க்ஷன் ஸ்கோப்புக்குள்ளேயுமே நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளேயுமே நம்ம இந்த நேமை யூஸ் பண்ணலாம், ஏன்னா அது குளோபல் டிக்ளேர் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்டிங் அண்ட் நேம்
inside function. Okay, let me say this. You can see here name inside the function AJST Tamil LWC and name inside block AJST Tamil AJST. ஸோ உங்களால வந்துட்டு இந்த நேம் வந்து நீங்க குளோபலா டிக்ளேர் பண்ணிருக்க போய் எல்லா பிளாக்குக்குள்ளயுமே உங்களால யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ தட் இஸ் வை வி ஆர் டெல் தட் லெட் இஸ் அ குளோபல் ஸ்கோப்னு சொல்றோம். ஸோ லெட்டை பத்தி நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? இட் கேன் பி அப்டேட்டட், இட் இஸ் ஹேவிங் அ பிளாக் ஸ்கோப், ஃபங்க்ஷன் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்டா என்ன பார்க்க போறோம்னா, it cannot be redeclared. Okay, we'll see how to இது பண்றோம்னு. ஓகே, சோ எப்படி ரீடிக்ளேர் பண்ண முடியாதுன்னு பாருங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஏற்கனவே நான் இங்க டிக்ளேர் பண்ணிட்டேன். லெட்ன்ற கீவேர்ட் கொடுத்துட்டு ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்ப நான் திருப்பி ட்ரை பண்றேன். let name is equal to let me give some other name. Okay, AJST. Okay, save பண்ணலாம். Can see here a message. Okay, identifier name has already been declared. ஓகே, சோ நான் வந்து ஒரு தடவை தான் வந்து டிக்ளேர் பண்ண அலோ பண்ணும் லெட்டை வச்சு ஒரு வேரியபிளை நான் இன்னொருக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஐடென்டிஃபையர் நேம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் டிக்ளேர்ட்னு சொல்லுது. ஸோ இட் கெனாட் பி ரீடிக்ளேர்ட். பட் நீங்க வார்ல பாத்தீங்கன்னா நம்மளால ரீடிக்ளேர் பண்ண முடிஞ்சது. கரெக்டா? நம்ம வந்து திருப்பி இங்க ஏற்கனவே ஏன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டு திருப்பியுமே ஏஐ டிக்ளேர் பண்ணோம், வார் ஏன்னு கொடுத்து டிக்ளேர் பண்ணோம். ஓகே, இட் அக்செப்டட் ஹியர், ரைட்? ஸோ ஆனா இங்க பாத்தீங்கன்னா இன் லெட்ல வந்து இட் வில் நாட் அக்செப்ட். Okay, so we cannot redeclare it. Okay, so that is one thing. And ஒன் மோர் திங், இதுல பாத்தீங்கன்னா கவனிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்க ஒரு எரர் வந்ததுக்கு அப்புறமா ஜாவா ஸ்கிரிப்ட் பாருங்க, இங்க ஒரு எரர் வந்துருச்சு. கரெக்டா? இங்க நான் ரீடிக்ளேர் பண்ணோடனே அதை அலோ பண்ணாது, அதனால எரர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்டையுமே வந்து அது எக்ஸிக்யூட்டே பண்ணல, அதோட நின்றுச்சு. ரைட்? இதுக்கப்புறமா இதெல்லாம் கரெக்டா தான் நம்ம எழுதியிருக்கோம். கரெக்டா? அது எல்லாத்தையுமே அதை எக்ஸிக்யூட்டே பண்ணல. ஸோ நீங்க ஒரு இடத்துல வந்து இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி எக்ஸப்ஷன், ஒரு எக்ஸப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து மித்த எதையுமே இட் வில் நாட் எக்ஸிக்யூட். ஓகே, ஸோ இது வந்து லைன் பை லைனா தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுல பிரச்சனை வந்துருச்சு, இதுல ஒரு எக்ஸப்ஷன் வந்துருச்சுன்னா நீங்க இதுல கரெக்ட் பண்ணாதான் இட் வில் ஆக்சுவலி மூவ் டு த நெக்ஸ்ட் லைன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் திங். ஸோ வி ஹாவ் லேர்ன்ட் what is let, right? So it can be updated, it is having a block scope, it is having a function scope, it is a global scope, and it cannot be redeclared. Okay, இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. Okay, next நம்ம பார்க்க போறது வந்து const. Okay, we'll go to the slides again. So நம்ம let பார்த்தாச்சு. next நம்ம பார்க்க போறது வந்துட்டு const. So const அப்படிங்கிறது வந்துட்டுமே it is having a block scope. Okay, it is having a function scope and it is having a global scope and it cannot be updated. Okay, நம்மளால வந்து கான்ஸ்டன்ட்னாலே பேர்லயே உங்களுக்கு தெரியுது, இட்ஸ் லைக் அ கான்ஸ்டன்ட். ஓகே, சோ நீங்க ஒரு தடவை வந்து ஒரு வேரியபிளை நீங்க கான்ஸ்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க அப்டேட் பண்ண முடியாது அண்ட் ரீடிக்ளேரும் பண்ணவே முடியாது. ஓகேயா? சோ நம்ம இந்த 5 கான்செப்ட்ஸையுமே ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்துட்டு வரலாம். வில் கோ பேக் டு அவர் விஎஸ் கோட். சோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம், வில் கம் பேக் டு த கான்ஸ்ட். அதுக்கு முன்னாடி இங்க நம்ம எழுதின அந்த லெட்டுடைய கோடை ஃபுல்லா கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே ஃபைன். சோ இங்க என்ன பண்ண போறோம் இப்ப அடுத்துனா கான்ஸ்ட பத்தி பார்க்க போறோம். ஓகே, சோ we will learn about const now. ஓகே, இப்ப கான்ஸ்ட்ல வந்து ஐ வில் ஜஸ்ட் அன்கமெண்ட் திஸ். ஸோ கான்ஸ்ட்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பையனு ஒரு வேல்யூ வந்துட்டு நம்ம ஒரு வேரியபிள் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணோம், அதுக்கு வந்து 3.14ன்ற ஒரு வேல்யூமே அசைன் பண்ணோம் அண்ட் டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம். ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன படிச்சிருக்கோம், இட் இஸ் அ பிளாக் ஸ்கோப்னு படிச்சோம். ரைட்? இட் இஸ் block scope படிச்சிருக்கோம். Okay, we will see that what is that. I'll come back here. Okay, if 2 is equal to 2 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பிளாக் ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த பிளாக்குக்குள்ள நான் என்ன பண்றேன், const என்ன சொல்லலாம், can have some value. Okay, we can have some value as something. Okay, okay, radius equal to 5. Fine. Okay, so I'm having some value or constant value on console.log. Okay, inside const block. Okay, என்ன பண்ணலாம், அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிளாக்குக்குள்ள ரேடியஸ் அப்படின்னு கொடுக்குறேன், சேவ் பண்ணலாம். யூ கேன் see here. ஸோ நான் இங்க டிக்ளேர் பண்ணிருக்கேன், பிளாக்குக்குள்ளேயே இதை ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ நான் வெளியில வந்து இஃப் ஐ எம் ட்ரைங் டு ஆக்சஸ் த ரேடியஸ். ஓகே,
let me try to access the radius outside. Okay, let me say this. உங்களுக்கு எரர் வருது கரெக்டா, ரேடியஸ் இஸ் நாட் டிஃபைன்ட்னு வருது. பிகாஸ் நம்ம வந்து பிளாக்குக்குள்ள தான் வந்து ரேடியஸை டிஃபைன் பண்ணியிருக்கோம், டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளாக்கை தாண்டி இந்த மாதிரி ஒரு வேரியபிள் இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேயா, ஸோ இது வந்து பிளாக் ஸ்கோப். அதனால தான் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்துட்டு இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஸ்கோப். you will see what is that. Okay, இதை வந்து delete பண்ணிடலாம், இல்லைன்னா கமெண்ட் பண்ணிடலாம். Sorry, okay, I deleted. Okay, next வந்து நம்ம function பார்க்கலாம். Function, okay, okay, let me have a function and then இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா const, okay, um, any value, okay, so any value we can have as I equal to some constant value. Okay, let me have it as 700. Okay, then can console.log inside function block. Okay, I in I declare இது பண்றேன். Okay, so I'm going to just have to just call this function, right? So நான் காப்பி பண்ணிட்டு வெளியில வந்து கால் பண்றேன் இந்த function. Okay, let me save this. So inside function block I வந்து 100 700. Okay, so if I'm trying to print the same outside the block of the function, okay, as usual நமக்கு வந்துட்டு print ஆகுமா? It will not print. Okay, because it is I is not defined, right? ஏன்னா I உடைய ஸ்கோப் வந்து இதோட முடிஞ்சிருச்சு, இந்த ஃபங்க்ஷனோட முடிஞ்சிருச்சு. ஓகே, I வந்து இதுக்குள்ள மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, I hope it is clear. So I வந்து it can be accessible only inside this function. ஓகே, ஸோ வெளியில வந்து நீங்க ஐயை பிரிண்ட் பண்ணும்போது ஐன்னு ஒரு வேல்யூவே இல்லை அப்படின்னு சொல்லிடுது. ஓகே, திஸ் இஸ் வை வி கால் இட் அஸ் கான்ஸ்ட் வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு சொல்றோம். ஓகே, லெட் மீ delete this. அண்ட் தென் நம்ம என்ன பார்க்க போறோம், இட் இஸ் அ global scope. It has global scope, right? It has global scope. So என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பை வந்து நான் குளோபலா டிக்ளேர் பண்ணிருக்கேன், ரைட்? இது வந்து வெளியில டிக்ளேர் பண்ணிருக்கேன், எந்த பிளாக்குள்ளேயும் நான் டிக்ளேர் பண்ணல, இஃப் பிளாக்குள்ள டிக்ளேர் பண்ணல, ஃபங்க்ஷன் பிளாக்ல டிக்ளேர் பண்ணல. இது வந்து இப்ப குளோபல் ஸ்கோப்ல இருக்கு. ஓகேயா, சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த பைய வந்து நான் இதுக்குள்ள ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன், இந்த இஃப் பிளாக்குள்ள ட்ரை பண்றேன் ஆக்சஸ் பண்ண. ஓகே, console.log and I'm going to call this pi here. So inside pi in block, let me have it short. pi in block வந்துட்டு பையை டிஸ்பிளே பண்றேன். ஸோ இப்போ பை வந்து குளோபல்ல இருக்கு, பிளாக்குள்ள என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். எஸ், என்னால பண்ண முடியுது. பை இன் பிளாக் வந்துட்டு 3.14. ஆனா இதோ இட் இஸ் நாட் டிக்ளேர்ட் இன்சைட் த பிளாக், குளோபலா டிக்ளேர் பண்ணிருக்கிறதுனால என்னால வந்து ஒரு பிளாக்குள்ள ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இங்க அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு we will come here and paste here and pi in function. ஓகே, இப்ப சேவ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா பை இன் ஃபங்க்ஷன். ஓகே, பை இன்சைட் த பிளாக்லயும் என்னால ஆக்சஸ் பண்ண முடியுது, ஃபங்க்ஷன்லயும் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், கான்ஸ்ட் இஸ் அ has a global scope ன்னு சொல்றோம். Okay, that is why we are able to access it inside the blocks and also into the function blocks. Okay, இப்போ நம்ம நெகட்டிவ் சைடு பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க நெகட்டிவ் சைடு, it cannot be redeclared, right? ரீடிக்ளேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை நம்ம ஹேண்ட்ஸ் ஒன்னோட பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், நான் ரீடிக்ளேர் பண்ணி பார்க்க போறேன். ஸோ கான்ஸ்ட் பை இஸ் ஈக்குவல் டு ஐ எம் ஹேவிங் சம் அதர் வேல்யூ. ஓகே, இப்போ நான் சேவ் பண்றேன். So as I told you, identifier pi has already been declared. So ஒரு தடவை தான் டிக்ளேர் பண்ண அலோ பண்ணும் கான்ஸ்ட். ஸோ அதனால எனக்கு என்ன பண்ணுது, ரெண்டாவது தடவை நான் அதே நேம் வச்சு, நான் வேரியபிள் நேம் வச்சு நான் டிக்ளேர் பண்ணும்போது எனக்கு வந்து இட் இஸ் த்ரோயிங் எரர் மெசேஜ். ஏற்கனவே பையன்றதை வந்து நான் டிக்ளேர் பண்ணியாச்சு, இனிஷியலைஸும் பண்ணியாச்சு. ஸோ இன்னொருக்கு அதே நேம் நான் வந்து டூப்ளிகேட் நான் கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகே, இட் வில் நாட் அலோ மீ டு கிரியேட் டூப்ளிகேட் வேரியபிள். ஸோ இது வந்துட்டு, ஸோ தட் இஸ் வை வி கால் இட் அஸ் it cannot be redeclared. Okay, next வந்து என்ன பார்த்தோம், so let me just remove this and next one வந்து it cannot be updated. Okay, so அதை எப்படின்னு பார்க்கலாம். Okay,
ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் பையோட வேல்யூ வந்து 3.14ன்னு வச்சுட்டேன். இப்ப நான் வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். பை இஸ் ஈக்குவல் டு 4.56ன்னு சொல்லி வேற வேல்யூ கொடுத்து அப்டேட் பண்ண ட்ரைங் டு அப்டேட். ஓகே, ஐ எம் ட்ரைங் டு update. Okay, let me save this. You can see here a error. Assignment to constant variable. Okay, type error. I'm getting a type error. So, இது வந்து allowed கிடையாது. Okay, you cannot update. Okay, so that is why நம்ம என்ன சொல்றோம், கான்ஸ்ட வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இட் இஸ் அ ரீட் ஒன்லி. ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் நீங்க ஒரு கீவேர்ட் வச்சு ஒரு வேரியபிளை நீங்க வந்து டிக்ளேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, எப்ப அந்த மாதிரி வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னா, நீங்க வந்து இஃப் யூ நாட் கோயிங் டு சேஞ்ச் த வேல்யூ, அந்த வேல்யூவை நீங்க வந்து மாத்தவே போறது இல்ல, அந்த என்டையர் கோட்ல நீங்க வந்து இந்த வேல்யூவை மாத்த போறது இல்லைன்னா மட்டும்தான் நீங்க வந்து கான்ஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை நீங்க டிக்ளேரே பண்ணணும். ஓகேயா, ஏன்னா நீங்க வந்து அதுக்கப்புறமா அதோட வேல்யூ வந்து நீங்க எதுவுமே செய்ய முடியாது. ஓகே, ஸோ யூ cannot do anything with that. பட் இதே இது வந்துட்டு இஃப் யூ ஆர் ட்ரைங் டு அப்டேட்னா இது உங்களை அலோவ் பண்ணாது. பட் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு ஆக்சுவலி யூஸ் திஸ் வேல்யூ உங்களால் யூஸ் பண்ண விடும். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ 5 கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு அலோவ் பண்ணும். ஓகே, அண்ட் இஃப் யூ ஆர் டூயிங் அ கன்சோல் டாட் லாக் எக்ஸோட வேல்யூ வந்து நான் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன்னா என்னால பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். ரைட், பிகாஸ் நான் வந்து பைய அப்படியே யூஸ் தான் பண்றேன். கான்ஸ்ட் இதோட இது வந்து கான்ஸ்ட் இதோட வேல்யூ வந்து 3.14. ஸோ இங்க வந்து 3 இன்டூ 3.14 வந்து மல்டிப்ளையா எனக்கு எக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருது. ஆனா எக்ஸை நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே, பட் பைய தான் நீங்க வந்து டைரக்டா வந்து அப்டேட் பண்றதுக்கு அலோவ் பண்ணாது. பிகாஸ் இட் இஸ் அ ரீட் ஒன்லி. is a read only. Okay, so இதுதான் வந்து features of const. Okay, so this is why இதுதான் வந்து 3 different types of keywords அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துட்டோம். நம்ம இதை மூணையுமே ஒரு கம்பேரிட்டிவா ஒரு சார்ட்ல பார்த்துட்டு we will just come to the end of this session. Okay, so next நான் பார்க்க போறது வந்து difference between var, let and const. Okay, so நம்ம என்ன பார்த்தோம், var வந்துட்டு can be updated is can be updated, right? It can be updated. Let வந்து can be updated yes, we can update it. And const வந்து we cannot update, right? அதான் நம்ம பார்த்தோம். Because const is a read only. ஒரு வேரியபிள் நீங்க வந்து const வச்சு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா it is a read only ஃபார்ம்ல தான் இருக்கும். அடுத்து global scope பாத்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ்மே நமக்கு var, let, const 3 வச்சு நம்ம டிக்ளேர் பண்ற வேரியபிள்ஸ் வந்து it is having a global scope. And function scope அப்படின்னு பாத்தீங்கன்னா varக்குமே it is having function scope, letக்கு function scope இருக்கு, and constக்குமே we have the function scope. And then block scope ன்னு பாத்தீங்கன்னா even varக்கு வந்து we don't have the block scope, right? நம்ம I hope you remember நம்ம வந்து we have seen in the first கோட்லயே பார்த்திருக்கோம். ரைட், இங்க பாத்தீங்கன்னா இந்த கோட்ல ரைட் இட்ஸ் நாட் அ பிளாக் ஸ்கோப்னு பார்த்தோம். ஸோ உங்களால வந்து இந்த வேரியபிள் நம்ம வந்து யூ வில் பி ஏபிள் டு ஆக்சஸ் அவுட் சைட் த பிளாக் ஆல்சோ. இந்த பிளாக்கை தாண்டி கூட உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ அதனால நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து பிளாக் ஸ்கோப் கிடையாது. ஓகே, பிளாக்கை தாண்டியும் இதோட ஸ்கோப் இருக்கு. ஸோ இது பிளாக் ஸ்கோப் கிடையாது. லெட் வந்து பிளாக் ஸ்கோப் தான். ஓகேயா, அந்த பிளாக்குள்ள மட்டும்தான் லெட்டோட வேரியபிள்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கான்ஸ்டுமே வந்து பிளாக் ஸ்கோப் தான், ஏன்னா அதுக்குள்ள மட்டும்தான் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பிளாக்குள்ள, அதாவது இஃப் பிளாக்குள்ள நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுக்குள்ள மட்டும் தான் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கேன் பி ரீடிக்ளேர்ட்னு பாத்தீங்கன்னா எஸ், var can be redeclared, but let cannot be redeclared and const also cannot be redeclared. ஒரு தடவை நீங்க லெட்டை வச்சு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதே நேமை வச்சு நீங்க டிக்ளேர் பண்ண முடியாது. ஓகேயா, கான்ஸ்டுக்குமே அதே மாதிரிதான். நீங்க ஒரு தடவை ஒரு வேரியபிள் நேமை வந்து கான்ஸ்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதே மாதிரி ஒரு வேரியபிள் நேமை வச்சு உங்களை டிக்ளேர் பண்ண விடாது. ஸோ இட் அவாய்ட்ஸ் டூப்ளிகேஷன் ஆல்சோ. ஓகே, ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் var, let and const. ஓகே, ஸோ நான் வந்து I told you, right, I'll be telling you about what is window. So in sales in JavaScript we have something called as window. So window is a global object ன்னு சொல்லுவோம். நான் கிளியர் பண்ணிக்கிறேன் இந்த கன்சோல. So for example console டாட் லாக். ஓகே, ஸோ விண்டோ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா விண்டோ வந்து ஒரு குளோபல் ஆப்ஜெக்ட். உங்க கரண்ட் வெப் ப்ரௌசருடைய கண்டென்ட் என்னெல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இவ்வளவு நேரம் நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம், வார், லெட், கான்ஸ்ட்லாம் டிக்ளேர் பண்ணிருக்கோம்ல, இது எல்லாமே வந்து இந்த விண்டோ ஆப்ஜெக்ட்ல வந்து எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிஸா இருக்கும். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாத்துக்கோங்க. ஸோ இங்க விண்டோல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் எவ்ரி திங், ரைட்? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் குளோபல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் கால்ட் அஸ் குளோபல் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம என்னெல்லாம் வந்து வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றோமோ அது எல்லாமே வந்து இந்த குளோபல் ஆப்ஜெக்ட் வந்து இட் வில் பி ஹேவிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து var யூஸ் பண்ணி t is equal to 900ன்னு டிக்ளேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஐ எம் சேவிங் திஸ் அண்ட் கேன் see here you can actually எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இட் வில் கெட்
attached to this global object. Okay, so இதுதான் வந்து global object னு சொல்லுவோம் window. so window வச்சுட்டு you'll be, இப்போ நான் for example windowல வந்து dot t கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். let me do this one here. so dot log window dot t. okay, சேவ் பண்ணிக்கலாம். பாருங்க 100ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த டீங்கிறத வந்து நான் வேரியபிள்ல வந்து ஒரு வேர்ன்ற கீவேர்டு வச்சு டீல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பட் இந்த விண்டோன்ற ஆப்ஜெக்ட்ல வந்து இட் இஸ் கெட்டிங் அஸ் அ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதோட ஸ்டிக் ஆகிடும். ஓகே, விண்டோங்கிறது குளோபல் ஆப்ஜெக்ட். உங்க கரண்ட் ப்ரௌசர்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே வந்து இந்த விண்டோ ஆப்ஜெக்ட்ல இருந்து நீங்க வந்துட்டு யூ கேன் ஆக்சஸ். ஸோ நான் என்னென்ன வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றேனோ இட் வில் பி ஏபிள் டு ஆக்சஸ் யூசிங் திஸ் வார் கீ. வார வச்சு நான் டிக்ளேர் பண்ணிருக்கனால ஐ எம் ஏபிள் டு see this t. பட் இஃப் யூ ஆர் ஆக்சுவலி ட்ரைங் டு ஆக்சஸ் த கான்ஸ்டன்ட் லெட்டை வச்சு, இப்போ ரேடியஸ்லாம் ஏற்கனவே இந்த பேஜ்ல தான் இருக்கு. பட் இஃப் ஐம் ட்ரைங் டு ஆக்சஸ் தட் இட் வில் நாட் ஷோ த அவுட்புட். ஓகே, console dot log window dot radius னு கொடுக்குறேன். பட் யூ வில் பி கெட்டிங் undefined. ஓகே, உங்களுக்கு வந்து undefinedன்னு வரும். பட் ஆனா இந்த வேரியபிள் வந்து இட் வில் பி தேர். ஓகே, அதனாலதான் நம்ம வந்து வார வந்து என்ன சொல்லுவோம்னா இட் வில் ஆல்வேஸ் பி ஆக்சசபிள் ஃப்ரம் அவுட் சைட். ஓகே, உங்களால வந்து வெளியில இருந்து கூட இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ ஒரு வெப் பேஜ்ல வெளியில இருந்து கூட இந்த வெப் பேஜ்ல இருக்கிற வார் கீவேர்டு யூஸ் பண்ணிருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால ஆக்சஸ் பண்ணி மாடிஃபை பண்ண முடியும். பட் இதே இது வந்துட்டு நீங்க ரேடியஸ் இதெல்லாம் வந்து கான்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்கிறது, அது மாதிரி லெட்டுமே அப்படிதான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், ரைட்? ஐ டிக்ளேர் ஒன் மோர் வேரியபிள் as let. now let y is equal to some value கொடுக்குறேன். and I'm trying to access this console dot log window dot y கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எதுவுமே உங்களுக்கு என்ன வரும்னா undefined தான் வரும். ஓகே, ஸோ பட் எல்லாமே வந்து இந்த விண்டோ ஆப்ஜெக்டோட வந்துட்டு இட் வில் பி டேக்ட். பட் வார் மட்டும் தான் வந்துட்டு யூ வில் பி ஏபிள் டு பிரிண்ட் இட் லைக் திஸ். ஓகே, பட் அதர் திங்ஸ் வில் கெட் த undefined as the output. ஸோ undefined அப்படின்றத நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு ஷோ. இதுல டேக்அவே பாயிண்ட் என்னன்னா விண்டோ இஸ் அ குளோபல் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ நீங்க என்னெல்லாம் வந்து இதுல யூஸ் பண்ற வேரியபிள்ஸா இருக்கட்டும், ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே யூ வில் பி ஏபிள் டு see it here. okay, so எல்லாமே it will be attached to this window object. okay, so that is one thing I wanted to tell you. so now back to the slides again. so இப்போ நம்ம வந்து 3 keywords படிச்சிட்டோம், ரைட்? இப்போ நீங்க யோசிக்கலாம் எதை யூஸ் பண்றது. so ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணணும்னா எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so most restrictive, like for example நீங்க வந்து ஒரு வேரியபிளை வந்து நீங்க மாத்தவே போறது இல்ல, என்டையர் கோட்ல மாத்தவே போறது இல்லைன்னா please make sure that you are actually declaring it using the const keyword. okay, and let வந்துட்டு you can also use. okay, these two நீங்க வந்து you can use. இப்போ வந்து நீங்க மாத்துவீங்க, ஒரு வேரியபிளோட வேல்யூ மாறும் அப்படின்னா let யூஸ் பண்ணிக்கோங்க. okay, but var வந்து have it as a third option. okay, so var யூஸ் பண்றது வந்து you can have it as a third option. so give importance to let and const. okay, இது ரெண்டும் வந்து நம்ம யூஸ்வலா வந்துட்டு யூஸ் பண்றது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ்னு சொல்லுவோம். okay, so this is all about var, let and const. okay, I hope the video is clear. We will meet in the next video. okay, thank you. If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018 and we have trained and guided 2000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay, and also if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.